ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியாஸ் கிச்சன். நம்ம இந்த கிச்சனில் இன்றைக்கி நார்த் இண்டியன் ஸ்டைலில் ஒரு பொட்டேட்டோ கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது சப்பாத்திக்கு ஏன்னா அப்பத்துக்கெலாம் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மசாலா தயாரிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகு, ஏன்னா ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை அதை ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்து 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டுங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பே லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 4 பீஸ் ஆகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மணம் வர மட்டும் நல்லா லேசாக வதக்கிக்குங்க. அதை நல்ல ஸ்மெல் வரும் அதோட. அப்போ வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கடலை மாவு பொடி அது கூட ஆட் பண்ணிக்குங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுக்கும். அதுக்கு கூட கொஞ்சம் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்குங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. நொறையாக வரும். அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை, தக்காளி, பச்சை மிளகு, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. சின்ன தீயில் வச்சு இந்த தக்காளியோட அந்த பச்சை மணம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இந்த மாதிரி கட்டியாக சுண்டி வரணும். பக்கத்தில் இந்த எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வர மட்டும் நல்லா வதக்கிக்குங்க. அதான் பக்கத்து எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 1 கப்பு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொதிக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடியும், அரை டீஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிங்க. சில்லி பவுட்ரு பார்த்து போட்டுங்க. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். லாஸ்ட்டில் பெப்பர் பொடியும் ஆட் பண்ணும். இதெல்லாம் காரம் ஜாஸ்தி ஆயிரும். அதனால் சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் உங்களுக்கு. நல்லா இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நான் பெரிய ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உளித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு 1-2 ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணாமல் 1-2 கொஞ்சம் கட்டிலாம் இருக்கணும். அப்போ கொஞ்சம் 1-2 ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மேலே பெப்பரும் ஜீரகமும் ஒரு அரை டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ணி இது மேலே நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணால் நம்மளோட சூப்பரான கறி ரெடி ஆயாச்சு. நல்லா கொதிக்கட்டுது. கொதித்த பிறகு நல்லா சூடோட அப்பத்துக்கோ இல்லாட்டி சப்பாத்திக்கோ பரோட்டாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பரிமாற போகும்போது மேலே கொஞ்சம் மல்லித்தழையும் தூவிக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.